அண்மைச் செய்தி. மழையின் காரணமாக FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முறையிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த முறையீடு தொடர்பாக நீதிமன்ற தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு அதே சமயம் இந்த பந்தயம் நடத்துவதற்கான ஒப்புதல் சான்றிதழ் என்பது FIA எனக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பிடம் பெறப்பட வேண்டும். அந்த FIA சான்றிதழை பெற்று பந்தயம் நடக்கக்கூடிய நாளில் 12 மணிக்குள் அந்த சான்றிதழை பெற வேண்டும். அந்த சான்றிதழின் நகலை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது 12 மணி தாண்டிவிட்ட நிலையில் அந்த சான்றிதழ் என்பது பெறப்படவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சான்றிதழ் பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக அந்த தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த FIA என்ற அமைப்பு அந்த சாலையை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே அந்த சான்றிதழை வழங்கும் என்பதனால் அந்த பணிகளுக்கான கால அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும், 12 மணி என்பதை நீட்டித்து தர வேண்டும் என்ற ஒரு முறையீட்டை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையீட்டில் மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் 4 மணி நேரம் வரைக்கும் இந்த கால நீட்டிப்பானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்குவதில் தாமதம் ஆகியிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது? கள சூழல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படும் என்பது குறித்தான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. FIA உடைய அந்த சான்றிதழ் முறைப்படி சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான கால அவகாசம் என்பது 12 மணிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் முறையிட்டு FIA மூலமாக 4 மணிக்குள் நாங்கள் அந்த சான்றிதழை சமர்ப்பிப்போம் அப்படிங்கறத உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில திட்டமிட்டபடி அந்த 2:30 மணி அளவுல தொடங்கக்கூடிய அந்த போட்டி காட்சிகள் எல்லாம் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டி தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய போட்டி பார்வையாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் 2024 நடத்தக்கூடிய அமைப்பு அந்த வகையில பார்க்கும்போது மீண்டும் போட்டி நடத்துவதற்கு உண்டான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக 5 மணி அளவில் வெளியிடப்படும் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டிக்கான சூழல் அப்போது எப்படி இருக்கிறது என்பது குறித்து தான் 5 மணிக்கு அட்டவணை வெளியிடப்படும் பட்சத்தில் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்த தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, தாமதத்திற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் RPPL என சொல்லக்கூடிய ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் எனப்படும் தனியார் நிறுவனமும் இணைந்துதான் இந்த ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் நடத்த முடிவு செய்து திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படி கடந்த ஆண்டே நிறைய வேலைகள் செய்யப்பட்டு எக்ஸாம் புயல் காரணமாக தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு எப்படியாவது நடத்திவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த 2வது இந்திய கார் பந்தய திருவிழாவின் 2வது சுற்று சென்னை தீவுத்திடலை சுற்றி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு வழங்கக்கூடிய சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது. சிறுவித காரணங்களுக்கு தொடர்ந்து FIA அதிகாரிகள் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். 12 மணிக்கு ஆய்வானது முடிவு செய்யப்பட்டு தரச்சான்றிதழ் வரும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உறுதி செய்யப்பட்டது. இன்னும் இந்த FIA அதிகாரிகளுடைய சோதனை ஆய்வானது கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த லைசன்ஸ் கிடைப்பதில், சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து காலதாமதம் நீடிக்கிறது. இதன் தொடங்கப்பட வேண்டிய அந்த கார் பந்தயமானது இன்னும் தொடங்கப்படாமலேயே இருக்கிறது. தொடர்ந்து இந்த RPPL மேனேஜ்மெண்ட் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான குளறுபடிகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த பகுதியில் பார்வையாளர்களை அனுமதிப்பது, எந்த பகுதியிலிருந்து
பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்ற ஆய்வை RPPL நிர்வாகமே இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபார்முலா 4 போட்டிகள் துவங்குவதில் தாமதம் என்று முதற்கட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது போட்டிகள் தொடங்கும் என 5 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை தீவுத்திடலில் இதற்கான பாதை அமைக்கப்பட்டு சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயங்கள் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. நிலையில் 2 பிரிவுகளாக போட்டி நடைபெறும் நிலையில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த போட்டிகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதற்கான ரேஸ் டிராக் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பெருவாரியான சென்னை மக்கள் இதனை பார்க்க ஆர்வத்துடன் காத்திருக்கும் நிலையில் இந்த கார் பந்தயம் தொடங்குவதில் தாமதம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. எப்போது ரவுண்ட் 2 சுற்று கார் பந்தயம் தொடங்கும் என்று இன்று மாலை 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. FIA சான்று பெறுவதில் அதற்கான நேரத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருந்த வழக்கு, அதில் 8 மணி வரை அவகாசத்தை வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சுரேஷ், நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் என்ன? 8 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கால அவகாசம் 12 மணிக்குள் அந்த FIA சான்றிதழை பெற வேண்டும், அதன் நகலை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த சான்றிதழ் பெற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பாதை, அதாவது சுற்றுப்புற பாதை, பந்தயம் நடக்கக்கூடிய பாதையில் சில ஆய்வு செய்த அந்த FIA நிறுவனம் சில திருத்தங்களை செய்து சொல்லியிருக்கிறது. அந்த திருத்தங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கும் அதே போல இந்த பணிகள் முடித்து அந்த மழை காரணமாக அந்த பணிகள் தாமதமாக காரணமாகவும் இதை அந்த 12 மணி என்பதை 6 மணி நேரத்துக்கு நீட்டிக்க வேண்டும், அதாவது மாலை 6 மணி வரைக்கும் அந்த அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த பந்தயத்தை நடத்தக்கூடிய ரேசிங் நிறுவனத்தின் சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு அவசர வழக்காக நீதிபதி R. சுரேஷ்குமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த விசாரணையின் போது ரேசிங் நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த போட்டி ஆரம்பத்துல 3-4 மணிக்கு இந்த தகுதி போட்டி, பயிற்சி போட்டி என்பது துவங்க இருந்தது. 5:30 மணிக்கு பந்தயம் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த 12 மணிக்கு இந்த சான்றிதழை பெற வேண்டும் என்ற அந்த உத்தரவை திருத்தி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து விட்டது. அதே போல 6 மணிக்குள் இந்த சான்றிதழ் கிடைத்துவிடும். 6 மணிக்குள் சான்றிதழ் கிடைத்த பிறகு அதன் பிறகு பந்தயம் துவங்கப்படும். அந்த பந்தயம் துவங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக சான்றிதழ் பெறப்படும் என்று ரேசிங் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல தமிழக அரசு தரப்பிலும் அந்த சான்றிதழ் பந்தயம் துவங்குவதற்கு முன் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ரேசிங் நிறுவனம் மேலும் சொல்லும்போது நிகழ்ச்சிக்கு முன்தான் இந்த 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் முன்னாடிதான் இந்த சான்றிதழானது வழங்கப்படுது அப்படின்னு சொல்ல உடனே நீதிபதி குறுக்கிட்டு இந்த சான்றிதழ் ஒருவேளை மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி சான்றிதழ் மறுக்கப்படும் பட்சத்துல இந்த பந்தயமானது தள்ளி வைக்கப்படும் என்ற ஒரு பதிலை ரேசிங் நிறுவனம் தெரிவித்தது. இந்த பணிகள் எல்லாம் முடியறதுக்கு ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கிறதா ஆகும் என்ப காரணத்தினால
சான்றிதழ் பெறுவதற்கான அந்த காலக்கெடுவை 12 மணி என்பதை 7 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்புல சான்றிதழ் இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து இரவு 8 மணி வரைக்கும் நீதிமன்றம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த 8 மணிக்குள்ள அந்த சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள். உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட தமிழக அரசு தரப்புல இந்த பந்தய அந்த அவகாசத்தை 9 மணி வரை என்று நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பந்தயத்தை காணுவதற்கு இருக்க காரணத்தினால் இந்த 8 மணிக்குள் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இரவு 8 மணிக்குள்ள இந்த FIA தர சான்றிதழை இது போட்டி நடத்துவதற்கு தகுதியானது அப்படின்ற சான்றிதழை அவர்கள் வழங்கினால் இன்று போட்டி நடைபெறும் அல்லது தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 9 மணி வரை அரசு தரப்பில் விளையாட்டுத்துறையின் தரப்பில் கேட்கப்பட்ட கோரிக்கை இருந்த சூழலில் 8 மணி வரை இதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.